ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி சபார்டினேட் எக்ஸாமோட டெஸ்ட் சீரிஸ் தான். இது பார்ட் 1 வீடியோ. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும்போதும் நீங்களே உங்கள் ஆன்சர்ஸை வந்து பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First question, allowable bearing pressure for a foundation depend upon. Allowable bearing pressure for a foundation depend upon. Allowable settlement only, ultimate bearing capacity of the soil only, both allowable settlement and ultimate bearing capacity, and none of the above. Allowable bearing pressure for a foundation depend upon. The answer is option C, both allowable settlement and ultimate bearing capacity. Okay va? Option C is the right answer. Allowable bearing capacity இது எப்படி denote பண்ணுவோம்னா QA ன்னு denote பண்ணுவோம். Okay va? Is a maximum net intensity of the loading that can be allowed on the soil with no possibility of shear failure or no possibility of excessive settlement. Okay va? Foundationல ரெண்டு விதமான failure நடக்கலாம். ஓகேவா? ஷியர் ஃபெயிலியர் நடக்கலாம், இல்லைன்னா செட்டில்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு ஃபெயிலியர்ஸும் நடக்காமல் எவ்வளோ லோடை அதால் தாங்க முடியும், அதுதான் அலோபிள் பியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், போத் அலோபிள் செட்டில்மெண்ட் அண்ட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. Next question, an example for endogenous trees. An example for endogenous trees, sal, mahogany, bamboo, rosewood. The answer is option C, bamboo. ஓகேவா? 2 types of trees பார்த்துருந்தோம், எண்டோஜீனியஸ் ட்ரீ அண்ட் எக்ஸோஜீனியஸ் ட்ரீ. எண்டோஜீனியஸுங்கிறது உள்புறமாக வளரக்கூடிய ட்ரீ. ஓகேவா? அது லென்த் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் விட்த் வைஸ் வந்து பெருசாகாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸோஜீனியஸ்ங்கிறது வெளிப்புறமாக வளரக்கூடிய ட்ரீ. ஓகேவா? க்ரோஸ் அவுட்வர்ட். ஸோ அந்த மகாகனி, ரோஸ் வுட், சால் இது எல்லாமே வந்து எக்ஸோஜீனியஸ் ட்ரீக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? எண்டோஜீனியஸ் ட்ரீக்கு எக்ஸாம்பிள் வந்து பேம்பூ ட்ரீ பார்த்தோம். எக்ஸோஜீனியஸ் ட்ரீங்கிறது இட்ஸ் க்ரோஸ் அவுட்வர்ட். எக்ஸாம்பிள் வந்து சால், மகாகனி, ரோஸ் வுட் இது எல்லாமே வந்து எக்ஸோஜீனியஸ் ட்ரீக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், the innermost central portion of the tree is called. The innermost central portion of the tree is called. The innermost central portion of the tree is called sapwood, medulla, cambium, hardwood. The answer is pith or medulla. Option B is the right answer. Okay va? ட்ரீயோட மைக்ரோஸ்கோபிக் கிராஸ் செக்ஷன் வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். சென்ட்ரலில் இருக்க டார்க்கான போர்ஷனை வந்து நம்ம பித் ஆர் மெடுலான்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்க அந்த ரிங்ஸை வந்து ஆனுலர் ரிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆனுலர் ரிங்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீயோட ஏஜை வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? பித்துலேருந்து ரேடியல் டைரக்ஷனில் ஒரு ரேஸ் போகுது பாருங்கள். அந்த ரேஸை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மெடுலரி ரேஸ்ன்னு சொல்லுவோம். பித்தை சுற்றி இருக்க டார்க்கான ஒரு லேயரை வந்து ஹார்ட்வுட்னு சொல்லுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹார்ட்வுட்டை சுற்றி இருக்க லேயர் வந்து சாப்வுட்னு சொல்லுவோம். இதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாப்வுட்டை சுற்றி இருக்க டாட்டாக போட்டிருக்க லேயர் பாருங்கள், அதை தான் வந்து நம்ம கேம்பியம் லேயர்னு சொல்லுவோம். ஓகேவா? கேம்பியம் லேயர் தான் நமக்கு அதுக்கப்புறமா சாப்வுட்டாக கன்வெர்ட் ஆகும். சாப்வுட் வந்து ஹார்ட்வுட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அப்புறமா அவுட்டர் பாக், இன்னர் பாக். The age of the trees felling varies from 10 to 45 years, 50 to 100 years, 20 to 40 years, 15 to 30 years. The age of the tree for felling varies from 50 to 100 years. Option B is the right answer. ஒரு மரத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கோ இல்லை ஃபர்னிச்சர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணணும்னா அந்த மரத்தோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 50 to 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 50 to 100 இயர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a roofing roof, the member which is placed horizontally to support the column rafter for a sloping roof, keyboard, purlin, strut, cleat. The answer is option B, purlin. ஓகேவா? ஹரிசாண்டல் மெம்பர் ராஃப்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ராஃப்டரை தாங்கி நிற்கும், அதுதான் என்ன சொல்லுவோம், பர்லின்னு சொல்லுவோம். ஓகேவா? பர்லிங்கிறது பிரின்சிபல் ராஃப்டர் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம காமன் ராஃப்டரை தாங்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஹரிசாண்டல் மெம்பரை தான் பர்லின்னு சொல்லுவோம்.
ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் பர்லின். பர்லினோட அடியில் வந்து ஒரு அயன் ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ணியிருப்போம், அதுதான் க்ளீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பர்லின் எது மேலே உட்காந்துருக்குன்னா எல்லோ கலரில் இருக்க போர்ஷன் பாருங்கள், அதுதான் நம்ம பிரின்சிபல் டிராஃப்ட்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் போஸ்ட்டை வந்து நம்ம வந்து கிங் போஸ்ட்னு சொல்லுவோம். கிங் போஸ்ட்லேருந்து பிரின்சிபல் டிராஃப்டருக்கு டயக்னலாக போகிற மெம்பரை வந்து நம்ம ஸ்ட்ரட்னு சொல்லுவோம். இட்ஸ் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட். இட் ரெசிஸ்ட் த லாங்கிடியூடனல் கம்ப்ரெஷன். ஓகே, லாங்கிடியூடனல் கம்ப்ரெஷன் வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணுவோம். கீழே இருக்க ஹரிசாண்டல் பீமை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டை பீம்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவுஸ்ஹோல்ட் கிளாஸ் காமன்லி யூஸ்ட் இஸ். ஹவுஸ்ஹோல்ட் கிளாஸ் காமன்லி யூஸ்ட் இஸ் high leaded glass, high leaded glass, soda lime glass, high silica glass, none. Household glass commonly used is option B is the right answer. Okay va? Soda lime glass. Household glass commonly used is soda lime glass. Okay va? இதே தான் நம்ம வந்து laboratory apparatus பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B is the right answer, soda lime glass. Next question. The part of the building constructed below the ground level is substructure, superstructure, plinth, cellar. The part of the building constructed below the ground level is called? The answer is option B, substructure. ஓகேவா? நம்ம ஃபவுண்டேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். மேலே இருக்க போர்ஷனை வந்து நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? So option B is the right answer, substructure. Next question. A steeper hammer is the need for pavement surface of. A steeper hammer is the need for pavement surface of bitumen, waterborne macadam, WBM, cement concrete, all the above. இந்த பேமெண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து ரொம்ப ஸ்டீப்பான கேம்பர் வந்து தேவைன்னு கேட்டிருக்காங்க. The answer is option B, waterborne macadam. ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ் இன் ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ்லையும் லைட் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸ்லையும் எவ்வளோ ஸ்லோப் வந்து கேம்பருக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். கேம்பருங்கிறது எதுக்காக நம்ம பண்ணுவோம்? ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக. ஓகேவா? மழை தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி போகிறதுக்காக அந்த ஸ்லோப் வந்து நம்ம ரோட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் ரோட் சர்ஃபேஸுக்கும் எவ்வளோ ஸ்லோப் கொடுக்கலான்னு பார்த்துடலாம். சிமெண்ட் காங்கிரீட் அண்ட் ஹை பிட்டுமினஸ் சர்ஃபேஸில் ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன்ஸுக்கு வந்து 1/50. ஓகேவா? லைட் ரெயின்ஃபால் ரீஜியனில் வந்து 1/60 கொடுக்குறாங்க. இன் தின் பிட்டுமினஸ் சர்ஃபேஸில் வந்து 1/40 அண்ட் லைட் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் வந்து 1/50 கொடுக்குறாங்க. வாட்டர்போர்ன் மெக்காடம் ஒரு கிராவல் ரோடில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் ஸ்லோப் வந்து 1/33 கொடுக்குறாங்க. லைட் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் வந்து 1/40 கொடுக்குறாங்க. பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் 2.5%. எர்த்தன் ரோடில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் எவ்வளோ ஸ்லோப்னா 1/25 கொடுக்குறாங்க, 4% பாருங்கள். இந்த லைட் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் வந்து 1/33 கொடுக்குறாங்க, 3%. ஓகேவா? அப்போ எந்த ரோட் சர்ஃபேஸுக்கு அதிகமான ஸ்லோப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா ஃபார் கேம்பருக்கு வாட்டர்போர்ன் மெக்காடம் அண்ட் எர்த்தன் சர்ஃபேஸ், எர்த்தன் ரோட் சர்ஃபேஸுக்கு தான் நம்ம வந்து அதிகமான ஸ்லோப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கொஸ்டினில் நமக்கு எந்த ரோட் சர்ஃபேஸுக்கு அதிகமான ஸ்டீப்பர் கேம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர்போர்ன் மெக்காடம். ஓகேவா? எர்த்தன் ரோடு இருந்துச்சுன்னா எர்த்தன் ரோடை சூஸ் பண்ணிக்கலாம். The stopping side distance depend upon. The stopping side distance depend upon speed of the vehicle, efficiency of the brake of the vehicle, height of the driver eye, all the above. The stopping side distance depend upon option D is the right answer, all the above. டிரைவர் ஆப்ஜெக்டை பார்த்ததுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே மோதாமல் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடை பேஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக்கை அப்ளை பண்ணுறாங்கிறது அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஹைட் ஆஃப் த டிரைவர்ஸ் ஐ. ஓகேவா? ரோட் சர்ஃபேஸ்லேருந்து டிரைவரோட ஐ வந்து யூஸ்வலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், 1.2 மீட்டரில் இருந்தால் தான் அவருக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் தி அபவ். ஓகேவா? டிரைவரோட ஐ வந்து ஃப்ரம் ரோட் சர்ஃபேஸில், ஓகேவா, ஒரு மூவிங் வெஹிக்கிளில் இருக்கும்போது ரோட் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 1.2 மீட்டர். In horizontal curve design, the lateral coefficient of friction recommended by IRC is. In horizontal curve design, the lateral coefficient of friction recommended by IRC is. ஓகேவா? கொஸ்டினில் lateral coefficient of friction தான் கேட்டிருக்காங்க. 0.15, 0.25, 0.35 and 0.40. The answer is
horizontal curve design, the lateral coefficient of friction recommended by IRC is option A is the right answer 0.15. ஓகேவா, லேட்ரல் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி லாங்கிடியூனல் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவும் தெரிஞ்சுக்கோங்க. லாங்கிடியூனல் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னென்னா 0.35. ஓகேவா, கொஸ்டினில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்ரல் ஃப்ரிக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் 0.15. லாங்கிடியூனல் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து 0.35. நெக்ஸ்ட் கொஸ்டின், most preferred shape for summit curve. Most preferred shape for summit curve is option D is the right answer, parabola. ஓகேவா, ஸ்கொயர் parabola இல்லைனா parabola சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் D is the right answer. ஓகேவா, ஒவ்வொரு கர்வ்ஸோட ஷேப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஹியர் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஷேப் ஃபார் சமிட் கர்வ் இஸ் parabola. ஓகேவா, டிரான்சிஷன் கர்வோட ஷேப் வந்து ஸ்பைரல் ஆர் கிளாத்தாய்ட் ஆர் க்ளவர் ஸ்பைரல்னு சொல்லுவோம். சமிட் கர்வோட ஷேப் வந்து ஸ்கொயர் parabola. இன் வேலி கர்வுக்கு வந்து கியூபிக் parabola. ஓகேவா, சமிட் கர்வுக்கு வந்து ஸ்கொயர் parabola, வேலி கர்வுக்கு வந்து கியூபிக் parabola. நெக்ஸ்ட் கொஸ்டின், maximum value of super elevation in plain and rolling areas. Maximum value of super elevation in plain and rolling areas 7%, 3%, 5%, 4%. The answer is option A, 7%. Super elevation நம்ம எப்போ ப்ரொவைட் பண்ணுவோன்னா, ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இருக்கும், திடீர்னு சடனாக ஒரு கர்வ் வருது. கர்வ் வரும்போது வெஹிக்கிள் வந்து அவுட்வர்ட் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஓவர் டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவோ நம்ம சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது இன்னர் எட்ஜை பேஸ் பண்ணி அவுட்டர் எட்ஜோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் சூப்பர் எலிவேஷன் சொல்லுவோம். ஓகேவா, இன் பிளைன் அண்ட் ரோலிங் டெரெயினில் 7%. ஓகேவா, இட்ஸ் அ மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ as per IRC ரெக்கமெண்டேஷன். ஓகேவா, இன் ஸ்னோ பவுண்ட் ஹில்லி ஏரியாஸில் வந்து 7% ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஹில்லி ஏரியாஸ் நாட் பவுண்ட் பை ஸ்னோ ஏரியாஸில் வந்து 10%. ஓகேவா, டிசைர் லைன்ஸ் ஆர் பிளாட்டட் இன். டிசைர் லைன்ஸ் ஆர் பிளாட்டட் இன் ஆக்சிடென்ட் ஸ்டடீஸ், ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ், ஸ்பீட் ஸ்டடீஸ், டிராஃபிக் வால்யூம் ஸ்டடீஸ். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டிசைர் லைன்ஸ் ஆர் பிளாட்டட் இன் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸ். இப்போ ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியில் இருக்க ஹைவேயை பிளான் பண்ணுறதுக்கோ இல்லைனா டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஆல்ரெடி இருக்க ஹைவேயை எனக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ஸ்டடீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் த ஸ்டடி டு டிட்டர்மைன் அண்ட் அனலைஸ் ட்ரிப்ஸ். ஓகேவா, இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்டு ஒரு பர்சனோட வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பீன்ற பாயிண்டில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஏலேருந்து பிக்கு வந்து அவங்க போகிறாங்க, திருப்பி பியிலேருந்து ஏக்கும் வருவாங்க. ஓகேவா, இந்த பாத்தை வந்து இவங்க அதிகமான அளவில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி இந்த பாத்தை வந்து 100 people யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி சி பாயிண்ட் இருக்குது. சி பாயிண்டில் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். அந்த சி பாயிண்ட்டுக்கு ஏலேருந்து அவங்க வந்து போகலாம். அதை வந்து ஒரு 30 people வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணுறேன் இன் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸில். அந்த லைன்ஸ் தான் டிசைர் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, இங்கே திக்கான ஒரு ரெட் கலர் லைனில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஏ டு பியை வந்து நான் 100 people யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அப்போ 100 people யூஸ் பண்ணுறதுனால அதை நான் திக்காக மென்ஷன் பண்ணுறேன். அதே இது ஏ டு சிங்கிறத 30 people யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நான் வந்து ஒரு லைட்டான திக்கான லைனால் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா, அதே இது சி டு டி பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டி பாயிண்டில் ஒரு சர்ச் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து 10 people தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேயை அதை வந்து நான் ஒரு சிங்கிள் லைனால் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா, இந்த மாதிரி அந்த ட்ராவல் பேட்டர்ன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுற லைன்ஸை தான் டிசைர் லைன் சொல்லுவோம். எவ்வளோ பீப்புள் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத குறிக்கிறது தான் அந்த திக்கான லைனும் தின்னான லைனும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் வித்தவுட் பீயிங் இன் ஃபிசிக்கல் காண்டாக்ட் வித் தம். The science and art of collecting information about the object from distance without being in physical contact with them. Remote sensing, surveying, hydrographic surveying, contouring. The answer is option A. Option A is the right answer, remote sensing. Satellite மூலமாக எர்த்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பற்றியான இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம ரிமோட் சென்சிங் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ரிமோட் சென்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், surface tension of a liquid, its property by which it able to resist. Surface tension of a liquid is its property by which it able to resist compressive stress, tensile stress, proof stress.
surface tension of a liquid is its property by which it is able to resist. The answer is option B, tensile stress. ஓகேவா? கொகசிவ் அண்ட் அட்கசிவ் ஃபோர்ஸஸ்னால சர்ஃபேஸ் டென்ஷன் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் நான் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அந்த வாட்டரில் சென்ட்ரல் போர்ஷனில் இருக்க ஒரு வாட்டர் பார்ட்டிகளுக்கு சுற்றிலுமே வாட்டர் பார்ட்டிகல் தான் இருக்கும். ஓகேவா? மேலே வாட்டர் பார்ட்டிகல், கீழே வாட்டர் பார்ட்டிகல், சைட்லேயும் வாட்டர் பார்ட்டிகல். அப்போது அங்கே கொகசிவ் ஃபோர்ஸ்னால ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அது ஒரு பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்கும், எங்கேயும் நகராது. இதே இது மேலே இருக்க வாட்டர் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டேன்னா, மேலே டாப் மோஸ்ட் லேயரில் இருக்க ஒரு வாட்டர் பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டேன்னா அதோட மேலே வந்து ஏரோட காண்டாக்டில் இருக்கும், சைடில் வாட்டர் பார்ட்டிகல் இருக்கும், கீழேயும் வாட்டர் பார்ட்டிகல் இருக்கும். அப்போது அது என்ன ஆகும்? கொகசிவ் ஃபோர்ஸ்னால கீழே இருக்க பார்ட்டிகல் கீழே பிடிச்சி அதை அட்ராக்டாக வச்சுக்கும், சைடில் இருக்க பார்ட்டிகல் சைடில் அட்டாச்சாக இருக்க பார்த்துக்கும். மேலே வந்து எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போ அந்த டாப் மோஸ்ட் லேயர் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ லைட் வெயிட்டாக நம்ம ஏதாச்சும் போட்டோன்னா அது மிதக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எறும்பு வந்து மேலே தண்ணியில் விழுந்துச்சுன்னா அது அதிலே வாக் பண்ணி போகும். ஓகேவா? லைட் வெயிட்டான ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா, வாட்டரில் போட்டிங்கன்னா டாப் லேயரில் வந்து அதுவும் மிதக்கும். ஓகேவா? இதுதான் ரீசன். அங்கே என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Capillary rise of a liquid in a glass tube is due to. Capillary rise of a liquid in a glass tube is due to cohesion, adhesion, abrasion or attraction. The answer is ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அடிஷன். அட்கசிவ் ஃபோர்ஸஸ்னால தான் கேபிலரி ரைஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அந்த தண்ணியில் நான் ஒரு ஸ்மால் டயாமீட்டர் டியூபை வந்து கிளாஸ் டியூபை வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த பீக்கரில் இருக்க வாட்டர் லெவலை விட அந்த கிளாஸ் டியூப்பில் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது தண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அப்போது அது எதனால் நடக்குதுன்னா அட்கசிவ் ஃபோர்ஸஸ்னால. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், அடிஷன். இதே இது நான் மெர்க்குரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கிளாஸ் டியூப்பில் என்ன ஆகும்னா அந்த லெவல் வந்து மெர்க்குரியோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், ஃபால் ஆகிருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம கேபிலரி ஃபால்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எதனால? கொஹஷன்னால். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 மெர்க்குரி பால்ஸை பக்கத்தில் வச்சேன்னா 2 ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். ஓகேவா? அந்த டேபிள்லாம் ஒட்டிகிட்டு இருக்காது. ஓகேவா? இதே இது நான் தண்ணியை வச்சேன், 2 ட்ராப் தண்ணியை பக்கத்தில் வச்சேன்னா அது அந்த டேபிள்லேயே ஒட்டிகிட்டு இருக்கும், 2 பக்கத்தில் ஒன்றோட ஒன்று சேராது. ஓகேவா? அங்கே அட்கஷன் இருக்குது, இது மெர்க்குரியில் வந்து கொஹஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ capillary rise of a liquid in a glass tube is due to adhesion. ஓகேவா? capillary fall of a liquid in a glass tube is due to cohesion. ஓகேவா? ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Reason for selection of mercury as the manometric liquid due to its property. Reason for selection of mercury as the manometric liquid due to its property. Cohesiveness, high specific gravity, inert with a glass tube and all the above. The answer is option D is the right answer, all the above. ஓகேவா? மெர்க்குரியில் வந்து கொகோசிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொகோசிவ்னஸ் இருக்கலாம். ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, வாட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம், 13.6. ஓகேவா? இனர்ட் வித் அ கிளாஸ் டியூப். ஓகேவா? அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் தி அபவ். ஓகேவா? இப்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரிலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு. ஆனால் ஆப்ஷனில் வந்து ஆல் தி அபவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னா மேபி நீங்கள் ஆல் தி அபவ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேபி அது ஆன்சராக இருக்கலாம். ஓகேவா? பீசோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். பீசோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் pressure head, velocity head, total head, discharge. The answer is option A, pressure head. ஓகேவா? பீசோமீட்டரில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ப்ரெஷர் ஹெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Venturi meter is used to measure. Venturi meter is used to measure velocity, head, pressure, discharge. The answer is option D, discharge. ஓகேவா? ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகிற வாட்டரோட டிஸ்சார்ஜ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெஞ்சுரி மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் டிஸ்சார்ஜ். ஓகேவா? ரேட் ஆஃப் ஃப்ளோ மெஷர் பண்ணுறது தான் நம்ம வெஞ்சுரி மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் த குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் பர் யூனிட் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். Type of flow in which the quantity of the fluid flowing per unit time is constant for
uniform flow, steady flow, laminar flow, unsteady flow. The answer is option B, steady flow. Okay va? When the depth of the flow at the section does not change with respect to time. Okay va? dy by dt equal to 0 na இதுதான் steady flow னு சொல்றோம். ஓகே வா? இது டைமை பேஸ் பண்ணி வாட்டரோட டெப்த் ஓகேவா இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை கம்மி ஆகலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். யூனிஃபார்ம் ஃப்ளோங்கிறது டெப்த்து, ஸ்லோப்பு, அப்புறமா வெலாசிட்டி எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேவா? when the flow is in steady, the depth of the flow at the section does not change with respect to time. ஓகேவா? அதுதான் ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of wetted area of cross section and wetted perimeter. ஓகேவா? the ratio of wetted area of cross section and wetted perimeter. hydraulic depth, gradient line, hydraulic mean depth, total energy line. The answer is option C is the right answer, hydraulic mean depth. Okay va? hydraulic mean depth equal to wetted area A by wetted perimeter. Okay va? A by P the hydraulic mean depth or mean radius னு சொல்லுவோம். இது hydraulic depth ங்கிறது is the ratio of wetted area and top width. Okay va? top width ங்கிறது the width of top free surface. Okay va? Here the answer is hydraulic mean depth. Okay va? It is the ratio of wetted area per wetted perimeter. Okay va? Turbine suitable for low heads and high flow rate. Turbine suitable for low heads and high flow rate. Option C is the right answer, Kaplan. Okay va? லோ ஹெட் அண்ட் ஹை ஃப்ளோ ரேட்டுக்கு எந்த டர்பைன் சூட்டபிள் கேட்டிருக்காங்க? கப்லான். ஓகேவா? அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் தான் ரொம்ப அதிகம், தட் இஸ் 300 to 1000 இருக்குது. பெல்டனுக்கு பாருங்கள் 10 to 35, ஃப்ரான்சிஸ்க்கு வந்து 60 to 300. பல்க் ஆஃப் பெயிண்ட் இஸ் பேஸ், வெஹிக்கிள், சால்வெண்ட், ட்ரையர். பல்க் ஆஃப் பெயிண்ட் இஸ் கால்ட், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், பேஸ். bulk of paint is called base. Option A is the right answer. Okay va? பேஸுங்கிறது it forms bulk of paint. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து lithophone, red lead, oxides of ions and zinc, ஒயிட் lead அண்ட் அலுமினியம் பவுடர். ஓகேவா? இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். வெஹிக்கிள்ங்கிறது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம், பெயிண்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கதா வெஹிக்கிளோட பர்பஸ். இட் ஹோல்டிங் த இன்க்ரீடியன்ட் ஆஃப் பெயிண்ட் இன் லிக்யூட் சஸ்பென்ஷன். பப்பி ஆயில், லின்சீட் ஆயில், டங் ஆயில். பப்பி ஆயில், லின்சீட் ஆயில், டங் ஆயில், இது இந்த மூணுமே வந்து வெஹிக்கிளுக்கு எக்ஸாம்பிள். வெஹிக்கிள்ங்கிறது பெயிண்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரையர். ட்ரையர் வந்து பெயிண்ட் வந்து சீக்கிரமாக ட்ரையாக இருக்குது, அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையிங். ஓகேவா? லித்தர் வந்து ட்ரையருக்கு எக்ஸாம்பிள். பிக்மெண்ட். பிக்மெண்ட்ங்கிறது இஸ் இன்க்ரீடியன்ட் டு ப்ரொவைட் கலர் டு த பெயிண்ட். பெயிண்ட்டுக்கு கலர் கொடுக்குறது தான் இந்த பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சார்கோல் பிளாக், குரோம் க்ரீன், இண்டியன் ரெட், இது எல்லாமே பிக்மெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சால்வெண்ட். ஓகேவா? சால்வெண்ட்ங்கிறது பெயிண்டை வந்து தின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சால்வெண்ட் யூஸ் பண்ணோம். இட் மேக் த பெயிண்ட் தின் பை மிக்சிங். ஓகேவா? டர்பன்டைன், ஆல்கஹால், வாட்டர், இந்த மூணுமே வந்து சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிப்சம் இஸ் ஆடட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஜிப்சம் இஸ் ஆடட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லாண்ட் சிமெண்ட். எப்போ வந்து ஜிப்சம் ஆட் பண்ணுவோம்? வைல் மிக்சிங் த ரா மெட்டீரியல், டூரிங் பர்னிங் இன் த ரோட்டரி கிளீன், டூரிங் த கிரைண்டிங் ஆஃப் கிளிங்கர், none of the above. The answer is option C is the right answer, during the grinding of clinker. Okay va? During the grinding of clinker. Next question, which type of piles are commonly recommended for safe and economical foundation in black cotton soil? Which type of piles are commonly recommended for safe and economical foundation in black cotton soil? ஓகேவா? பிளாக் காட்டன் சாயிலில் எந்த டைப் ஆஃப் ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து எக்கனாமிக்கல் அண்ட் சேஃப்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், அண்டர் ரிம் பைல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the piles which are driven at an inclination to resist large horizontal or inclined forces are called. The piles which are driven at an inclination to resist large horizontal or inclined forces are called sheet pile, compaction pile, friction pile, batter pile. The answer is
பைல்ஸை அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணோம். இது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? காம்பேக்ஷன் பைல்ங்கிறது கிரானுலர் சாயிலரை காம்பேக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆங்கர் பைல்ங்கிறது இஸ் ப்ரொவைட் ஆங்கரேஜ் அகெயின்ஸ்ட் ஹரிசாண்டல் புல் ஃப்ரம் ஷீட் பைல் ஆர் அதர் புல்லிங் ஃபோர்ஸஸ். ஓகேவா? அப்ளிக் ஃபோர்ஸஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆங்கர் பைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஷீட் பைல்ங்கிறது டு ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சாயில் அண்ட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பாடி. ஃபெண்டர் பைல்ங்கிறது யூஸ்டு டு ப்ரொடெக்ட் வாட்டர் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் அகெயின்ஸ்ட் இம்பேக்ட் ஃப்ரம் ஷிப் ஆர் அதர் ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஹார்பரில் எல்லாம் ஷிப்பை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது திடீர்னு அந்த ஷிப் வந்து மோதும் போது அங்கே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸஸ் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபெண்டர் ஃபைல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேட்டர் ஃபைல். த பைல்ஸ் ப்ரொவைடர் பேட்டர் பைலை வந்து இன்க்ளைண்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் டு ரெசிஸ்ட் த லேட்ரல் ஃபோர்ஸஸ் அண்ட் இன்க்ளைன் ஃபோர்ஸஸ். ஓகேவா? டென்ஷன் பைலுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஓவர் டர்னிங்னால வரக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டென்ஷன் பைல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த பைல்ஸ் which are driven at an inclination to resist large horizontal or inclined forces are called. Option D is the right answer, batter file. ஓகேவா? The piles which are driven at an inclination to resist horizontal or inclined forces are called batter file. Option D is the right answer. Next question. For the construction of flyovers in sandy soil, the type of foundation provided is. For the construction of flyovers in sandy soil, the type of foundation provided is. Flyovers in sandy soil நம்ம என்ன type of foundation provide பண்ணுவோம்னா pier footing. ஓகேவா? Option D is the right answer. For the construction of flyovers in sandy soil, the type of foundation provided is pier footing. Option D is the right answer. The cased pile which is provided with bulb filled with concrete at its lower end is known as. The cased pile which is provided with bulb filled with concrete at its lower end is known as. Foundation பார்க்கும்போது டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? காங்கிரீட் பைல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. காஸ்ட் இன்சிட்டு அண்ட் ப்ரீ காஸ்ட். சைட்டில் போய் நம்ம காங்கிரீட் போட்டு பண்ணுறதை வந்து காஸ்ட் இன்சிட்டு சொல்கிறோம். ப்ரீ காஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம காஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஜஸ்ட் அங்கே போய் அந்த இன்சர்ட் மட்டும் பண்ணுறோம். அதான் ப்ரீ காஸ்ட் பைல்ஸ். ஓகேவா? காஸ்ட் இன்சிட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரைவன் பைல் அண்ட் போர்டு பைல். ட்ரைவன்கிறது நம்ம அங்கே போய் உள்ள அந்த பைல்ஸை வந்து இறக்குவோம். ஓகேவா? போர்டு பைலுங்கிறது ஒரு போர்ஹோல் போட்டு அதில் வந்து நம்ம பைல்ஸை இன்சர்ட் பண்ணுறது தான் போர்டு ஹோல் பைல்ஸ். ட்ரைவனில் வந்து கேஸ்ட் அண்ட் அன்கேஸ்ட்னு இருக்குது. அதே மாதிரி போர்டு ஹோல் பைல்ஸில் வந்து ப்ரெஷர் பைல், பெடஸ்டல் பைல், அண்டர் பைல்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? கேஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ரைமண்ட் பைல்ஸ் அண்ட் மேக்கார்த்தர் பைல். அன்கேஸ்லேயும் வந்து இதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. சிம்ப்ளெக்ஸ் பைல் அண்ட் ஃப்ராங்கி பைல். ரைமண்ட் பைல் வந்து டேப்பர்ட் ஷேப்பில் இருக்கும். மேக்கார்த்தர் பைல் வந்து ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பாட்டம் வந்து என்லார்ஜாக இருக்கும். ஓகேவா? அப்போ கேஸ்டு பைலில் பாட்டம் என்லார்ஜ் பைல் பார்த்தீங்கன்னா மேக்கார்த்தர் பைல் தான். அன்கேஸ்டு பைலில் பாட்டம் என்லார்ஜ் பைல் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி பைல் தான். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? த கேஸ்ட் பைல் விச் இஸ் ப்ரொவைடட் வித் பல்ப் ஃபில்டு வித் காங்கிரீட் அட் இட்ஸ் லோயர் எண்ட் இஸ் நோன் அஸ். ஓகேவா? கேஸ்டு பைலில் என்லார்ஜ் பைல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், மேக்கார்த்தர் பைல். இது அன்கேஸ்டு பைலில் பாட்டம் ஃபில்டு வித் காங்கிரீட் அட் லோயர் எண்ட் கேட்டாங்கன்னா ஃப்ராங்கி பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. த ப்ரொஜெக்டிங் ஸ்டோன் யூஸ்டு டு சப்போர்ட் ஃபார் ரூஃப் ட்ரெஸ்ஸஸ். The projecting stone used to support for roof trusses. Cornice, corbel, lacing course, string course. The answer is option B, corbel. Okay va? The projecting stone used to support for roof trusses known as corbel. Option B is the right answer. Next question. The material which have same elastic properties in all direction are called. The material which have same elastic properties in all directions are called. Isotrophic material, brittle material, homogeneous material, hard material. The answer is isotrophic material. Okay va? Option A is the right answer. The material which have same elastic properties in all the direction are called isotrophic material. Next question. Factor of safety is defined as the ratio of. Factor of safety is defined as the ratio of yield stress to working stress, tensile stress to working stress, compressive to working stress or bearing to working stress. The answer is for ductile material க்கு factor of safety ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா yield stress by working stress. Brittle material க்கு factor of safety ஓட ஃபார்முலா என்னது?
அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஆப்ஷனில் ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப், என்னென்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கிறேன், ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். When a composite bar consisting of different metals is subjected to rise in temperature, the bar with lesser coefficient of linear expansion is subjected to. When a composite bar consists of different metals is subjected to rise in temperature, the bar with lesser coefficient of linear expansion is subjected to. Tension, compression, tension and compression, none. காம்போசிட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால் ஒரு பாரை பண்ணியிருக்காங்க. ஒரு பாருக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்குது, இன்னொன்று மெட்டீரியலுக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிற மெட்டீரியல் வந்து பர்டிகுலர் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அங்கே நான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை பர்டிகுலர் லிமிட்டுக்கு கொண்டு வரேன். கம்மியாக எக்ஸ்பேண்ட் ஆகிற மெட்டீரியலுக்கு நான் டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை பர்டிகுலர் லிமிட்டுக்கு கொண்டு வருவேன். ஓகேவா? இந்த டேப்லேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபாங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். லெஸ்ஸர் தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷனுக்கு டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், அதான் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு காலத்தை பாருங்கள், தெர்மல் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அங்கே நான் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேவா? டெம்பரேச்சர் கம்மியாகும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கம்மியாக இருக்கிற மெட்டீரியலுக்கு நான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்க மெட்டீரியலுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க மெட்டீரியலுக்கு டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது இப்போ புரிஞ்சிருக்கும். when a composite bar consisting of different metal is subjected to rise in temperature, the bar with lesser coefficient of linear expansion is subjected to, option A is the right answer, tension. ஓகேவா? அந்த டேபிளர் காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்மியான தெர்மல் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன் உள்ள மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே நான் டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், டென்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். In limit state method of design for bar in compression, the value of bond stress shall be. In limit state method of design for bar in compression, the value of bond stress shall be. The answer is option D is the right answer, increased by 25%. Okay, for deformed bar, the bond stress is increased by 60%, and the bar in compression, the bond stress is increased by 25%. Okay, இங்க வந்து the bar in compression தான் கேட்டிருக்காங்க. So answer is option D. Okay, increased by 25%. Next question. Pieces of papers, crockery, metals, etc. are classified as. Pieces of paper, crockery, metals, etc. are classified as. இப்போ ஒவ்வொரு டேர்மும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். சீவேஜுங்கிறது இஸ் அ லிக்யூட் வேஸ்ட் ஆஃப் டொமஸ்டிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஆர்ஜின். வீடுகள்லேருந்து அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வரக்கூடிய லிக்யூட் வேஸ்ட் எல்லாத்தையும் தான் நம்ம சீவேஜ்னு சொல்கிறோம். கார்பேஜுங்கிறது இஸ் அ ட்ரை ரெஃப்யூஸ், ஆர்கானிக் இன் நேச்சர், வெஜிடபிள் வேஸ்ட்டு, கிராஸ், இது எல்லாமே கார்பேஜில் வந்துடும். ரப்பிஷுங்கிறது இஸ் அ இன்ஆர்கானிக் ட்ரை வேஸ்ட். ஓகேவா? அப்போ பேப்பர்ஸ், மெட்டல்ஸ் இது எல்லாமே ரப்பிஷில் அடங்கிடும். ரெஃப்யூஸுங்கிறது வேஸ்ட் ஆகிற எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ரெஃப்யூஸ்னு சொல்லுவோம். சல்லேஜுங்கிறது ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டை தவிர்த்து வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பாத்ரூம் அண்ட் வாஷ் பேஷன்ஸ், கிச்சன்லேருந்து வரக்கூடிய லிக்யூட் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சல்லேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ், க்ராக்கரி, மெட்டல்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கிளாசிஃபைட் அஸ். ஓகேவா? இன்ஆர்கானிக் வேஸ்ட்டு. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ரப்பிஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீவருங்கிறது சீவேஜை கேரி பண்ணி போகிற பைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சீவர்னு சொல்லுவோம். அந்த பைப் கேரிங் சீவேஜ். சீவரேஜுங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ் ஆஃப் சீவேஜ், அதுதான் என்ன சொல்லுவோம், சீவரேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ், க்ராக்கரி, மெட்டல்ஸ் எக்ஸெட்ரா ஆர் classified as rubbish. Option C is the right answer. Next question, sullages. Sullage is wastewater from toilets, drainage from roads, waste from bath, industrial liquid waste. Sullageங்கிறது ஹியூமன் எக்ஸ்க்ரீட் இல்லாத பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர், கிச்சன்லேருந்து வரக்கூடியது, வாஷ் பேஷன்லேருந்து வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், வேஸ்ட் ஃப்ரம் பாத். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Sullage is waste from bath. Next question. The minimum velocity which will prevent silting of particles in sewers. The minimum velocity which will prevent silting of particles in sewers. Non-scoring velocity, self-cleaning velocity, scoring velocity, none. The answer is option B, self-cleaning velocity. ஓகேவா? சீவரில்
வேஸ்ட் வாட்டர் போகும்போது அதில் ஹெவி சாலிட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சீவரில் செட்டில் ஆகக்கூடாது, ஆகாமல் அது டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த செட்டில் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு அதில் வெலாசிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த வெலாசிட்டியை தான் செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் அ மினிமம் வெலாசிட்டி டு பி ஜென்ரேட்டட் இன் சீவர்ஸ் டு அவாய்ட் silting is equal to the self cleaning velocity. ஓகேவா? செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1 meter per second. ஓகேவா? நார்மலாக ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ் ஃப்ரம் சீவேஜ் இஸ் நோன் அஸ் ஸ்கோரிங் வெலாசிட்டி வந்து ரிமூவல் ஆஃப் ஆயில் அண்ட் கிரீஸ் ஃப்ரம் சீவேஜ் இஸ் நோன் அஸ் ஸ்க்ரீனிங், ஸ்கிம்மிங், ஃபில்ட்ரேஷன் அண்ட் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஸ்கிம்மிங். ஓகேவா? Removal of oil and grease from sewage is known as skimming. Next question. If the amount of money is paid for definite number of period of year, this is known as annuity. என்னன்னா இப்போ சிங்கிங் ஃபண்ட் நம்ம ஆல்ரெடி எஸ்டிமேஷனில் பார்த்துருப்போம். இப்போ ஒரு பில்டிங் வந்து 50 years லைஃப் பீரியடாக அதை நான் ஸ்டார்டிங்கில் வாங்குகிறேன், 50 வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து இடிச்சிட்டு நியூ பில்டிங் கட்டணும். ஓகேவா? அதுக்காக சம் அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிட்டே வரணும்ல, அந்த மணியை வந்து எப்படி நான் பே பண்ணுறேன் அதுதான் ஆனுடிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் ஆனுவல் பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் த கேபிட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை அ பார்ட்டி. ஆனுடிட்டி சர்டைங்கிறது பெய்டு ஃபார் அ டெஃபினைட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு இயரோட எண்ட்லேயே நம்ம பே பண்ணுறது ஆனுடிட்டி சர்டைன்னு சொல்லுவோம். டிஃபர்ட் ஆனுடிட்டிங்கிறது பேமெண்ட் பிகின் அட் சம் ஃபியூச்சர் டேட், கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா நான் வந்து அதை பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை வந்து டிஃபர்ட் யூனிட்டின்னு சொல்லுவோம். ஆனுடிட்டி டியூங்கிறது பேமெண்ட் மேட் அட் பிகினிங் ஆஃப் ஈச் பீரியட். ஓகேவா? பிகினிங்லேருந்தே நம்ம பே பண்ணிட்டு வரதை ஆனுடிட்டி டியூன்னு சொல்லுவோம். இஃப் த அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் பெய்ட் ஃபார் அ டெஃபினைட் நம்பர் ஆஃப் பீரியட் ஆஃப் இயர், திஸ் இஸ் நோன் அஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஆனுடிட்டி சர்டைன். ஓகேவா? ஒவ்வொன்றத்தோட டெஃபினிஷனும் இம்பார்ட்டன்ட், எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபிட்டலைஸ் வேல்யூஸ். கேபிட்டலைஸ் வேல்யூட ஃபார்முலா என்ன? Capitalized value is the amount of money whose annual interest at the highest prevailing rate of interest will be equal to the net income from the property. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய இன்கம் எனக்கு 10,000 rupees, அதாவது 10% ஆஃப் த இன்வெஸ்டட் அமௌண்ட்டுனா 10%னா எனக்கு 10,000 per annual கிடைக்குது. ஓகேவா? அந்த ஆனுவல் இன்கம் இன்டு இயர்ஸ் பர்ச்சேஸ் போட்டேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் கேபிட்டலைஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போ கேபிட்டலைஸ் வேல்யூட ஃபார்முலா எழுது நெட் ஆனுவல் இன்கம் இன்டு இயர்ஸ் பர்ச்சேஸ். இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிறது இஸ் அ கேபிட்டல் சம் required to be invested to receive an annuity of ₹1 at a certain interest rate. அதோட ஃபார்முலா இயர்ஸ் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 100 divided by I. இயர்ஸ் பர்ச்சேஸுங்கிறது இப்போ நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 4% இன்ட்ரெஸ்ட்னால் எனக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும்? 4 rupees கிடைக்கும். இப்போது எனக்கு 1 rupees கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? இப்போ கேபிட்டலைஸ் வேல்யூட ஃபார்முலா என்னது? நெட் ஆனுவல் இன்கம் இன்டு இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், நெட் ஆனுவல் ரெண்ட் இன்டு இயர்ஸ் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், actual cost of the construction plus certain profit is paid to the contractor. Such a contract paid is known as. ஒவ்வொரு டைப்பான கான்ட்ராக்டோட டெஃபினிஷன் பார்த்தலாம். லம்சம் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூஷன் ஆஃப் whole work for a fixed amount, quantities of different item of work not provided. ஓகேவா? ஷெடியூல் ஆஃப் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருப்பாங்க, அதுதான் லம்சம் கான்ட்ராக்ட். லம்சம் அண்ட் ஷெடியூலுங்கிறது இங்கே வந்து சேம் அஸ் லம்சம் கான்ட்ராக்ட் தான், ஆனால் ஷெடியூல் ஆஃப் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம் ரேட் ஆர் ஷெடியூல் ஆஃப் ரேட்டுங்கிறது இப்போது நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜான ஒர்க்கும் பண்ணும்போதும் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகேவா? மொத்தமாக கொடுக்காம ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண கொடுத்துட்டே இருவாங்க. ஓகேவா? அதுதான் ஐட்டம் ரேட் ஆர் ஷெடியூல் கான்ட்ராக்ட். காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட்ங்கிறது ஒரு ஆல்ரெடி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ஒர்க்கு கூட சம் ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க, அதுதான் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? லேபர் கான்ட்ராக்ட்ங்கிறது இப்போ லேபர்ஸ் சப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறாங்க, மெட்டீரியலுக்கோ ஒர்க்குக்கான காஸ்ட்டோ பே பண்ணாமல் ஜஸ்ட் லேபர்ஸ்க்கான காஸ்ட்டை மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் லேபர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் சர்டைன் ப்ராஃபிட் இஸ் பெய்ட் டு த கான்ட்ராக்ட் இஸ் நோன் அஸ் காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். While submitting a tender, the contractor is required to deposit. While submitting a tender, the contractor is required to deposit. டெண்டரை சப்மிட் பண்ணும்போது கான்ட்ராக்டர் வந்து சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை என்ன சொல்லுவோம்?
ஓகேவா, இதுதான் கொஸ்டின். டெண்டரை கான்ட்ராக்டர் சப்மிட் பண்ணும்போது எஸ்டிமேட்டட் காஸ்ட்லேருந்து 2% ஆஃப் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏர்னர்ஸ் மணி டெபாசிட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். While submitting a tender, the contractor is required to deposit earnest money. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டெண்டரை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கான்ட்ராக்டர் வந்து சம் அமௌண்ட் வந்து டெண்டர்ட் அமௌண்ட்லேருந்து சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸுக்காக. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செக்யூரிட்டி மணி டெபாசிட்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஒர்க்கபிலிட்டி ஆஃப் த காங்கிரீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும் அதை பார்த்துடலாம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும். அக்ரிகேட் அண்ட் சிமெண்ட் ரேஷியோக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்கும். அது இது சைஸ் ஆஃப் த அக்ரிகேட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். அதாவது கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிரேடிங் ஆஃப் த அக்ரிகேட். ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், slope and deflection method is suitable for analysis of. Slope and deflection method is suitable for analysis of continuous beam, simply supported beam, fixed beam, cantilever beam. Slope and deflection method is suitable for analysis of. The answer is continuous beam. Okay va, option A is the right answer. Slope and deflection method is suitable for analysis of continuous beam. Which one of the following is a force method of structural analysis? ஓகேவா, கொடுத்துருக்கிறதுல எது force method of structural analysis கேட்டிருக்காங்க. The answer is option D is the right answer. Strain energy method. ஓகேவா, which one of the following is a force method of structural analysis? Strain energy method. The Castellano theorem is essentially a force method, displacement method, strain method, equilibrium method. The answer is option A is the right answer. Force method. Next question, the displacement method is also referred as. The displacement method is also referred as. The answer is option D is the right answer. Slope deflection method. Okay va, the displacement method is also referred as slope deflection method. Option D is the right answer. Next question, Gantt chart indicate. Gantt chart or bar chart indicate comparison of actual progress with the scheduled progress, balance of work to be done, progressive cost of the project, inventory cost. Gantt chart indicate. The answer is option C is the right answer. Progressive cost of the project. Okay va, option C is the right answer. Gantt chart indicate progressive cost of the project. With the increasing aging of pipe, the proportion between the maximum velocity and mean velocity, okay va, Vmax divided by V average தான் கேட்டிருக்காங்க. With the increasing aging of pipe, the proportion between the maximum velocity and mean velocity. The answer is option D, increases. okay va, option D is the right answer. இப்போது ஒரு பைப் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஆஃப் ரஃப்னஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் கண்டிஷனால் பைப்போட சென்டரில் ஃப்ளோ ஆகிருக்க வாட்டருக்கு வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அதே இது டுவார்ட்ஸ் நம்ம பைப்பை நோக்கி போக போக அங்கே வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போது Vmax டிவைடட் பை V ஆவரேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து இன்க்ரீசஸ் அதிகமாக தான் கிடைக்கும். ஓகேவா, வித் இன்க்ரீசிங் ஏஜிங் ஆஃப் பைப் த ப்ரொபோர்ஷன் பிட்வீன் த மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் மீன் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், laminar flow occurs between extensive stationary plates. The kinetic energy correction factor is nearly. Laminar flow occurs between extensive stationary plates. The kinetic energy correction factor is nearly 1.5. Okay va, option B is the right answer. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.